கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலை பற்றி நாம இந்த இதுல நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல, அந்த கணப்பொழுதுல நம்முடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் நடந்தது அப்படிங்கறது எல்லாம் நாம இதுல ஒண்ணா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தது போல அது ஆண்டவர் ஒரு பேக்கேஜா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். நம்ம இதுல பார்க்கிறது எல்லாமே எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் உண்மையா இருக்குது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்களானால் அது நம்ம இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய காரியங்கள் உண்மையா இருக்கு. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு உன்னதத்திலே வைக்கப்பட்டு இருக்கிற நிலை, அந்த நிலை அப்படிங்கிறது அதோடு கூட சேர்ந்து பல விஷயங்கள் நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன வாரத்துல ஆண்டவர் நம்மளை முன்னறிந்திருந்தார். ஃபோர் நாலேஜ், அவருக்கு நம்மை குறித்த அந்த முன் அறிவு இருந்தது. ஆண்டவராலே நாம் முன்னறியப்பட்ட நபர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நாம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருந்தார். சோசன், ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார். இதுல நம்ம இந்த தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது பார்க்கும்போது அது எதுல இருந்து வருது அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை முன் அறிந்து வைத்திருந்தாரு. அவருடைய அந்த எட்டர்னல் நாலேஜ், ஃபோர் நாலேஜ், அந்த இதுல இருந்து அதுக்கு அடுத்த படியில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட நபர்களை ரட்சிப்புக்கென்று ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது 2 வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருந்தது, அந்த அவரோட நம்மை தெரிந்து கொண்ட அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விசுவாசியினுடைய அந்த தெரிந்தெடுப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு விசுவாசியை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு இந்த வேத வசனத்துல மிக தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேத வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, எதற்காக இந்த பர்பஸும் கூட இந்த வேத வசனத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்போ தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறதும் இந்த வசனத்துல இருக்குது. எந்த நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறதும் இந்த வசனத்துல இருக்குது. அதுல அவருடைய அந்த நோக்கமாக அதுல அந்த வசனம் சொல்றது என்ன அப்படின்னா, நாம் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாத்தீங்க அப்படின்னா, அந்த நோக்கம் மிக அழகாக இதுல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இதுல ஆண்டவர் நாம் பரிசுத்தமாக இருந்ததினாலே நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லாம, நாம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. நம்ம பரிசுத்தமாக இருப்போம், பரிசுத்தமாக இருக்கிறோம் என்கிற நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கல, மாறாக நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். நம்ம அவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம், இன்னும் 2 வசனங்கள் நம்ம இந்த இதுக்கு வாசிக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததான் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம். நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு
2வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம வரலாம். அதுல 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல புளூரல், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு தேர்ந்தெடுப்பாக, தனிப்பட்ட நபருடைய தேர்ந்தெடுப்பு அதுல இருக்குது. அப்படி தனிப்பட்ட நபர்களாக நம்மை தெரிந்தெடுத்து ஒன்றாக எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அந்த தெரிந்தெடுப்பை நிகழ்த்தினார் அப்படிங்கிறது இந்த வசனத்துல நம்ம பார்க்கோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இதுல மிக அழகாக இதுல போட்டிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்தெடுத்து கொண்ட ஒரு கூட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி நாம இந்த இதுல நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு கார்பரேட் ஐடென்டிட்டி, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு தனிப்பட்ட விதத்துல விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த 2 அடையாளங்களுமே சேர்ந்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். 3வதா ரோமர் 8வது அதிகாரம். நாம அடிக்கடி ரோமர் 8வது இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம மீண்டும் மீண்டுமா நாம திரும்ப திரும்ப அந்த இதுல நம்ம பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரத்துல 33வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 33வது வசனம் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா அதுல இருக்கிறது. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அந்த வார்த்தை மிக அழகாக அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். நமக்கு அந்த முன்னால உள்ள பகுதி நமக்கு தெரியும் இல்லையா? அதை அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்திருக்கிறார், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பவுல் என்ன செய்யறார் அப்படின்னா பின்னாடி அவர் எழுதுறார். அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார், நீதிமான்களை மகிமைப்படுத்தினார், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் எதனால செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு 33வது வசனம், தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தேவன் தெரிந்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு. இப்போ இந்த வார்த்தைகள் தேவன் தெரிந்து கொண்டார், முன்னறிந்தார், முன்குறித்தார், இது எல்லாமே அந்த ஆண்டவர் அந்த ரட்சிப்பை எப்படி நிகழ்த்தினார் அப்படிங்கிறதனுடைய பல்வேறு கோணங்களை அலசக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு விசுவாசியினுடைய வாழ்விலே கிறிஸ்து மூலமாக கடவுள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிற அந்த மைன்யூட்டான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வேதாகமத்திலே அவருடைய வார்த்தை மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமாக கிறிஸ்துவுக்குள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இல்ல பாத்தீங்க அப்படின்னா 34வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, எதனால தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல யாருமே குற்றஞ்சாட்ட முடியாது அப்படிங்கிற அதற்கான காரணம் 34வது வசனத்துல ரோமர் 8:34 தெளிவா பவுல் எழுதுறாரு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கிறிஸ்து என்கிற நபரின் நிமித்தமாக நாம தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக யாருமே அவர்களை தீர்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இல்லையா, கிறிஸ்துவே மரித்தவர், ஆண்டவர் அந்த ஆக்கினை தீர்ப்பை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ ஒரு விசுவாசியினுடைய அந்த எலெக்ஷன், அங்க ஆண்டவர் தெரிந்தெடுத்தல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது லீகல் செக்யூரிட்டி, சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு. தேவனுடைய அரசாங்கத்திலே அப்படி சொல்லலாம், தேவனுடைய அரசாங்கத்திலே விசுவாசிகளாகிய நாம்
சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற அடிப்படையில அல்ல, மாறாக சட்டப்பூர்வமாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஃபியூ டேஸுக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ வந்து இந்த அதாவது ஒவ்வொரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அரசாங்கத்தால ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பப்படுவாங்கல்ல, அந்த நபர்களை பத்தி வந்து அது பேசுது. அதாவது அவங்க என்ன சொல்றது, அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அரசாங்க தூதரா அந்த மாதிரி அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நாட்டுக்கான அந்த இது. அதுல வந்து நம்ம பார்க்கும்போது அதுல அதை பத்தி பேசுறாங்க. அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டினுடைய எம்பசி மாதிரியான இதுல ஒரு எம்பசி இருக்கும். அந்த எம்பசில அந்த நாட்டுக்கான தூதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பொறுப்போடு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கக்கூடிய நபர்கள், அந்த நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமான ஒரு சில பாதுகாப்புகள் இருக்குது. இப்ப இந்தியாவில இருந்து ஒரு நபர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் ஒரு நபரை அமெரிக்காவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அரசாங்க தூதரா இந்த மாதிரியான ஒரு சில பொறுப்புகள், அதுக்குன்னு சொல்லி ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பொறுப்புல அவங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அந்த அமெரிக்காவில் வந்து சட்டப்பூர்வமாக வந்து இந்த நபர்களுக்கு பெரும்பாலான குற்றங்கள், ஏதாவது ஒரு குற்றங்கள் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த குற்றங்கள்ல வந்து அவங்கள அந்த நாட்டில் உள்ள மற்ற மக்கள் அந்த குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா எப்படி தண்டிக்கப்படுவாங்களோ அந்த மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள தண்டிக்கப்படாம இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள்ல, பெரும்பாலும் வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள்ல வந்து இந்த சட்டம் இருக்குது. ஒரு நாட்டினுடைய தூதராக ஒரு சில குறிப்பிட்ட இதுகளில் போயிருக்கக்கூடிய நபர்கள் அங்க வந்து ஒரு தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து என்ன செய்ய முடியாது, இவங்களை டப்புன்னு போய் மற்றவங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து தண்டிச்சிட முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த வீடியோல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படியெல்லாம் வந்து இந்த சட்டத்தை வந்து அந்த மாதிரியான ஒரு பொறுப்புல போறவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த நபருக்கு மட்டும் இல்ல, அந்த நபருடைய க்ளோஸ் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது பொருந்தும். இப்ப அவருடைய மனைவி பொருந்தும், அவங்களுக்கும் பொருந்தும். அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு பொருந்தும். அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது பொருந்தும். ஸோ அந்த க்ளோஸ் ஃபேமிலி. ஸோ அந்த நாட்டுல வந்து அந்த மாதிரியான ஒரு இருக்கப்போ ஒருத்தர், அதாவது இவர் இல்லீகலாவே ரோட்ல போய் இல்லீகல் சைடு, அதாவது தப்பான விதத்துல ஒரு ரோட்ல போய் அதனால வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்து அதனால வந்து இப்ப கொல்லப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ல மரணம் அடைந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தப்பு யார் மேல அப்படின்னா 100% வந்து தப்பு யார் மேல அப்படின்னா இவங்க மேலதான். ஆனா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சட்டம் இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. சோ சட்டப்பூர்வமான அந்த பாதுகாப்பு எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு அங்க கொடுக்கப்படும் போது அது வந்து அந்த சட்டம் வந்து அவங்களை பாதுகாக்குது. ஒரு சில சூழல்கள்ல வந்து அவர்கள் குற்றமே செய்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, இந்த இடத்துல வந்து நான் ஆண்டவருடைய அந்த அவருடைய இதுல வந்து நமக்கு இந்த சட்டம் இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத, இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் இருக்கும்போது இங்க ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார். அப்ப தேவன் நம்மை தெரிந்தெடுத்துக்கிறார். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்ப தெரிந்தெடுத்தார்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து நம்மை தெரிந்தெடுத்தார். அப்படி தெரிந்தெடுத்திருக்கிற நிலையில வந்து கிறிஸ்துவுக்குள் நாம தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவன்
தேவன் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக தேவனுடைய சமூகத்திலே நிறுத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறனால ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக தெரிந்தெடுக்கல. ஆனா நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கொண்டும் நம்ம குற்றமில்லாதவர்களாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதே நேரத்துல தேவன் தெரிந்தெடுத்து இப்படி ஒரு நபருடைய வாழ்விலே செயல்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில வேறு யாரும் தேவன் தெரிந்து கொண்டவங்க மேல என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். வேற ஆக்கினைக்குள்ளாக யாரும் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கணும். சோ இதுல ஒரு ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு விசுவாசி ஒரு நபர், நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம். ஒரு இண்டிவிஜுவல் தான், ஒரு சாதாரண ஒரு நபர், நம்ம யோசித்து பாருங்க, நம்மளுடைய சூழல் என்ன, நம்மளையே நம்ம பார்க்கும்போது யோசித்து பாருங்க, we are ஒரு நார்மல் பர்சன். நம்ம ஒரு நார்மலான ஒரு பர்சன். நம்ம ஒன்றும் பெரிய அறிவாளிகள் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய என்ன சொல்றது பெரிய திறமையானவர்கள் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது, ஜஸ்ட் நார்மல் சாதாரண. ஆனா இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த கடவுள் நம்மளை ஆண்டவர் ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறார், நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்பேற்பட்ட ஒரு 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 என்ன சொல்றது சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள ஒரு கடவுள் நம்மை அவருடைய நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறது அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. அவர் இரக்கத்தோடும் கிருபையோடும் நம்மை தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ரட்சிப்பிலே மனிதனுடைய பெருமை அது முழுவதுமாக புறம் தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிற விஷயம், ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால இதுல மனிதனுடைய பெருமைக்கு எந்த விதத்திலும் ஒரு இடமே இல்லை. முழுக்க முழுக்க இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவராலே அது ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அதுல மனிதனுடைய பெருமைக்கு ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதை ஆண்டவரே இந்த காரியத்தை அவர் ஆரம்பித்து இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரே அவர் நம்முடைய வாழ்விலே அவர் நித்திய கண்ணோட்டத்தோடு அவர் நமக்குள்ள ஆரம்பித்திருக்கிறதுனால அது ஒரு முழுமையான ஒரு அந்த அந்த உறவிலே ஒரு முழுமையான பாதுகாப்பை அது கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஹோல் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்த அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு நிகழ்ந்தது இல்லை, கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? கிறிஸ்து இல்லாம அல்லது கிறிஸ்து என்கிற நபருக்கு வெளியே கிறிஸ்து என்கிற நபர் இன்வால்வ் ஆகாம இது நடந்ததில்லை. இது இந்த ப்ராசஸ்ல கிறிஸ்து மிக முக்கியமான நபராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அவருடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான அந்த குமாரனுக்குள் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சார் அப்படின்னா தேர்ந்தெடுத்தார். அதாவது இது எல்லாமே அவருடைய குமாரனை மையப்படுத்தி தான் நடக்கணும், அவருடைய குமாரனை முன்னிட்டு தான் இது நடக்கணும், நாம கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டுதான் என்ன செய்யணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த முழு நித்திய திட்டத்தையும் ஆண்டவர் டிசைன் பண்ணியிருந்தார். சோ கிறிஸ்துவுக்குள் அதை நம்ம மறந்துடவே கூடாது. இன்ஹிம், அதாவது இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அவருடைய குமாரனுக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு.
ஓகே, அடுத்ததா வந்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ப்ரீ டெஸ்டினேஷன், ஆண்டவர் வந்து நம்ம வந்து முன்குறித்தார். ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது முன்குறிக்கப்படுது. ஆண்டவர் வந்து நம்மை முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த முன்குறித்தார் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை வந்து அவருக்கு முன் அறிவு இருந்தது, என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத குறித்த முன் அறிவு, ஃபோர் நாலேஜ் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எலெக்ஷன், ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை முன்குறித்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் தீர்மானித்திருந்த அந்த திட்டம், அவர் 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 முடிவெடுத்து வைத்திருந்த அந்த திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் வந்து நம்மை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ப்ரீடெஸ்டைன், நம்மை முன்குறித்தார் அப்படிங்கிறது வந்து எதை ரொம்ப முக்கியமா வந்து வலியுறுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா, நம்மை வந்து ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ஏதோ ஒன்றை செய்வதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்தாரு, முன்குறித்தார். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருந்தாரு, முன்குறித்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ப்ரீ டெஸ்டினேட் அப்படிங்கிறது அதை பத்தி பேசக்கூடியதுதான். ஓகே, நம்ம திரும்பவும் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போலவே நாம மீண்டும் மீண்டும் ஒரு சில வசனங்களை நம்ம ஒரு சில வேத பகுதிகளை நம்ம பார்ப்போம்னு சொல்லி சொன்ன மாதிரியே இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 29, 30. ரோமர் 8வது அதிகாரம் 29, 30. இதை வந்து நம்ம திரும்பவும் நம்ம வாசிக்க போறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னறிதல் அப்படிங்கிற வார்த்தையும் இதுல வருது, முன்குறித்தல் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ஸோ இரண்டுமே வேற வேற விஷயம். ஓகேவா? ஒரு சில நேரங்கள்ல இது எல்லாம் ஒரே மாதிரியான விஷயம் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட இது எல்லாமே வந்து சற்று கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா இருக்குது. அதனாலதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த வசனங்களை வாசிச்சு அந்த ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, திரும்பவும் நான் வாசிக்கிறேன். 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நாம ஆண்டவர் வந்து இந்த என்ன சொல்ற அந்த சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் ஒன்றுக்கடுத்து அப்படியே ஒன்னொன்றா நடக்கக்கூடிய அந்த இது எல்லாவற்றையுமே ஆண்டவரே செயல்படுத்துகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து கோல்டன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் செயின், அதாவது கோல்டன் செயின் அப்படின்னு சொல்லும்போது அதான் அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒன்றுக்கடுத்து வரக்கூடிய இந்த விஷயங்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்முடைய கடவுளுடைய அந்த அவருடைய முன்னறிவோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன்னா அந்த ரெண்டுமே அதுல என்ன செய்யுது வருது. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். அந்த இரண்டும் என்ன செய்யுது, ஒன்றோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் முன்னறிந்திருந்தார். எதற்காக முன்னறிந்திருந்தார் அப்படிங்கிற அந்த வசனம் ரொம்ப அழகாவே சொல்லுது. எதற்காக முன்னறிந்தார்னா தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு, முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார். கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார். ஆனா என்ன நோக்கம்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ அது வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நாம மறந்துக்கூடாது. அவருடைய பர்பஸ், தேவனுடைய கடவுளுடைய பர்பஸ், நம்முடைய வாழ்க்கையில வந்து கடவுளுடைய பர்பஸ், நோக்கம். அந்த நேரத்துல இன்னொரு விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல திரும்ப ஒரு விஷயத்த வந்து ஒரு தெளிவா உங்க மனசுல வந்து நீங்க பதிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டினுக்கு வந்து அது பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஓகேவா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் இருக்குது? இது பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா நபர்களாலும், முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வாலிபர்களால தங்களுடைய கொஞ்சம் வாழ்க்கையை குறித்து பிலசாபிக்கலா திங்க் பண்ணக்கூடிய பல நபர்களால கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அப்போ ஒரு மனுஷன் அவனா பாத்தீங்க அப்படின்னா அவனாகவே பல விஷயங்களை நினைச்சு பார்த்து அவனே ஒரு சில விஷயங்கள்ல இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி அவனா நிறைய விஷயங்களை பர்பஸ் அவனா இது பண்ணிக்கிறான். அதே மாதிரி வேதாகமத்துல ஒரு சில நபர்கள் வேதாகம அடிப்படையில பேசக்கூடிய நபர்களும் கூட அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறது முழுவதுமாக புரிந்து கொள்ளாம அதை என்ன செய்வாங்க அப்படின்னா வேதாகமத்துல இருந்து வேற ஒரு சில விஷயங்களை அதை நோக்கமா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நினைச்சுக்குவாங்க. ஆனா வேதாகமம் ரொம்ப அழகா இந்த வசனத்துல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில த கிராண்ட் பிளான் என்ன நோக்கம், அந்த ஓவரால் அம்பர்லா பிளான் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அப்படிங்கறத மிக அழகா அந்த வசனத்துல சொல்லுது. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எல்லா விசுவாசிகளுடைய வாழ்விலும் இதுதான் கடவுளுடைய கிராண்ட் பிளான். ஓகேவா? இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி வருகிறார். எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பர்பஸ், நோக்கம். இந்த நோக்கத்தை முன்வைத்துதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்யறார். You must understand. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிகழும்படியாக அனுமதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா அதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்விலை ஒரு சில நேரங்கள்ல எல்லாமே என்ன சொல்றது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல டிஃபிகல்டிஸ், ஃபெயிலியர்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாமே பெயின், இது எல்லாமே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலையும் வரும். ஆனா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும், இது எல்லாமே ஆண்டவருடைய அனந்த ஞானத்திற்கு அப்பாற்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதாக நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய அற்புதமான பாதுகாப்பு இந்த நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். கடவுள் எந்த அளவுக்கு ஒரு சாதாரண நபர்களாக இருக்கக்கூடிய நம்மை இந்த மாதிரி ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் படைத்து எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய இந்த மிகப்பெரிய இந்த கிராண்ட் பிளான் இல்ல நம்மையும் ஒரு பார்ட்டா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஹோல் யூனிவர்சல் பிளான். அதுல இண்டிவிஜுவலா என்னுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா உருவாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு உட்பட்டு இந்த கிறிஸ்துவின் சாயல்ல நம்மளை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் பிரதர், நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுதான் ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் பிரதர், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்குது. நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் இல்லையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா, காரியங்களை நாம செய்ய வேண்டும், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக செய்யறதா, இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய அவருடைய விருப்பங்கள் தான், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா கிராண்ட் பிளான் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள எவ்ரிதிங் எல்லாமே அடக்கும்.
அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அந்த அவரும் அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம் அணுகணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த அளவுக்கு அவருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முழு அவர் வாழ்க்கை ஆண்டவர் முழுமையான பாதுகாப்பு, அவருடைய அந்த பாதுகாப்பு ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில இருக்குது. அவருடைய அந்த அனந்த அந்த ஞானத்திற்கும் அவருடைய அந்த சர்வ ஏகாதிபத்திய பாதுகாப்புக்கும் அப்பாற்பட்டு எதுவும் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில நடக்காது. அதனால நம்ம அந்த புரிதல் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கும். இரண்டாவது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:5 வாசிப்போம். எபேசியர் 1:5. எபேசியர் 1:5 நம்ம பார்க்கும்போது 5:6 2 வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:6. பிரியமானவருக்குள் 4ல இருந்தே வாசிக்கலாம். 4ல இருந்தே வாசிச்சா நமக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு ஒரு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின நம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த வார்த்தை முன்குறித்திருக்கிறார். ஓகேவா? அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய். ரெண்டு முக்கியமான விஷயம். முதலாவது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. முதலாவது அது தேவனுடைய சித்தம். அடுத்ததா அது தயவுள்ள சித்தம். ஓகேவா? தேவனுடைய சித்தம்னா அது என்ன சொல்றது, ஒரு ரஃப்பான இது கிடையாது. அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய கிருபையினாலே நடக்கக்கூடிய விஷயம். அடுத்ததா நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய். ஒன்ஸ் அகைன் பாருங்க, இது ஆண்டவருடைய சித்தம், அவருடைய தயவுள்ள சித்தம். அது யார் மூலமா நம்முடைய வாழ்க்கையில நிகழ்வு நடைபெறுது, யாருக்குள்ள நடைபெறுதுன்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை முன்குறித்தார். எதற்காக? ஆண்டவருடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். ஓகேவா? இதுவும் நம்ம பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துவின் மூலமாகத்தான், கிறிஸ்துவுக்குள்ளதான் இது நடக்குது அப்படிங்கிறது என்ன செய்யறோம், நாம இதை நாம புரிந்து கொள்கிறோம். அதனால அவருடைய 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதுல பாத்தீங்க அப்படின்னா 11:12 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகேவா? எபேசியர் இந்த பொசிஷனல் ட்ரூத்தை ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு புத்தகம். ஒருவேளை அந்த பொசிஷனல் ட்ரூத் அதுல உள்ள நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல அதிகமா எந்த இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் ரொம்ப அதிகமான விஷயங்கள் இதுல எழுதுறார். ரோமர்ல எழுதியிருக்கிறார், மற்ற எல்லாரும் எழுதியிருக்கிறார், மற்ற அப்போஸ்தலர்களும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதுல பெரும்பான்மையான விஷயங்களை இந்த எபேசியர் புத்தகத்துல பவுல் அவர் அதிகமா அதை உள்ள கொண்டு எழுதியிருக்கிறாரு. அதனால என்னென்ன விஷயங்களும் ஆண்டவர் செஞ்சாரு, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரிச்சான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த எபேசியர் நிருபம் வாசிங்க. எபேசியர் நிருபம் வாசிங்க. மேபி ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கூட நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த எபேசியர் நிருபத்தை எடுத்து கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிகளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எபேசியர் நிருபத்துல பவுல் சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க எழுதுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹோம்ஒர்க், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஒரு விசுவாசிக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எபேசியர் புத்தகத்துல பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உட்கார்ந்து கொஞ்சம் நல்லா நீங்க ரீட் பண்ணி நிதானமா பொறுமையா திரும்ப திரும்ப வாசிச்சு அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதுங்க. ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா, ரொம்ப ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாசித்தது போல கிறிஸ்துவின் மேல தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நம்ம முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இல்லையா? முன்குறித்தல், ஆண்டவர் எதற்காகவே முன்குறித்தார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அவரால் நம்ம முன்குறிக்கப்பட்டோம். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நம்மை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தேவனுடைய குடும்பத்திலே நம்மையும் ஒரு அங்கமாக அவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இதுல நம்ம முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவருடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை இல்லையா, திரும்ப அந்த சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை சட்ட ரீதியான லீகல் ஹேர் சொல்லுவாங்க இல்லையா, சட்டப்பூர்வமான வாரிசு. அதுதான் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த 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 வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். சட்டப்பூர்வமான வாரிசாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். சட்ட ரீதியாக நாம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாரிசாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம சுதந்திரா இருக்கிறோம், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரா இருக்கிறோம். எப்படி பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உரிமை சொத்தை பெற்றவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி அதே விஷயம் நமக்கு விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நம்ம அந்த உரிமையை பெற்ற நபர்களாக, லீகல் ஹேர், சட்டப்பூர்வமான வாரிசாக, நம்ம தேவனுடைய சட்டப்பூர்வமான வாரிசாக அவரோட குடும்பத்தில் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நம்மை முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கணும். சோ அதுல அவருடைய மகன்களாக இல்லையா, அவருடைய குமாரர்களாக நாம தெரிந்து கொள்ளப்படுவதையும், அவருடைய கிறிஸ்துவின் சாயலிலே நாம ஆண்டவருடைய சாயலை நாம மாற்றப்படுவதற்கென்றும் ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். அவருடைய குடும்பத்திலே நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இதுல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது. அதுல கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தேவனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த மாபெரும் அந்த திட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் ஒரு விசுவாசனுடைய வாழ்விலே இப்பேற்பட்ட அந்த நோக்கத்தை வைத்திருக்கிற நிலையிலே அது அந்த தெய்வீக வல்லமையினாலே நம்முடைய வாழ்விலே நிறைவேறி வருகிறது அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேரண்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது தேவனுடைய அவருடைய சித்தத்தின்படி இதெல்லாம் நடந்து வருகிறபடினாலே இந்த விஷயங்கள் என்ன செய்யாது, மாறாது. இதுல ஒரு பொழுதும் என்ன வராது அப்படின்னா தடை வராது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும், வேதாகமத்தின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்திலே முன்னின்று, அவர் ஒரு காரியத்தை முன்குறித்து இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்து வரும்போது அது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் அவருடைய அனந்த வல்லமையினாலும் ஞானத்தினாலும் மாபெரும் கிருபையினாலும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம புரிஞ்சுக்கணும்.